Welcome students, 11th standard Biozoology first chapter la இந்த presentationல nomenclature பற்றி பார்க்க போகிறோம். nomenclature அப்படின்னா பெயரிடும் முறைகள் அப்படின்னு தமிழில் அர்த்தம். நாமன் அப்படின்னா நேம். இப்போ பெயரிடும் முறைகள் அப்படின்றத பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஹியூமன் பீயிங் அப்படின்னு பார்க்கும்போது ஹோமோசாப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹிசா, இனிமீன், எம்பெரி, மன்னா, தோ அண்ணா, உமானோ, இதெல்லாம் என்ன டீச்சர் ஏதோ சொல்கிறீங்க ஒன்றும் புரியல அப்படின்னு நினைப்பீங்க. இது எல்லாமே மனிதனை பல்வேறு மொழிகளில் குறிக்கக்கூடிய சொற்கள் தான். இப்போ நம்ம மனிதன் அப்படின்றோம் இல்லையா, அதை ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் டிஃப்ரெண்ட்டாக வந்து கூப்பிடுவாங்க. கிசானாலும் மனிதன் தான், இனிமீன், எம்பெரி, மன்னா, தோ அண்ணா, உமானோ எல்லாமே மனிதனை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் இருக்குது. 6000 லாங்குவேஜஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு அனிமல்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வேறு வேறு பேரில் தான் கூப்பிட்டுட்ருக்கோம். ஸோ 600 வேஸில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு அனிமல்ஸையும் நேம் வச்சு நம்ம கூப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இந்த கன்ஃபியூஷனை தவிர்க்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு மெத்தட் தான் பைனாமியல் நாமன்க்ளேச்சர்னு சொல்லக்கூடிய பெயரிடு விதிமுறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. Unfortunately, it is impossible for anyone to have a good functioning knowledge of most languages, and hence there arises a need for universally accepted scientific naming system of all organisms. ஒரு மனுஷனுக்கு 6000 லாங்குவேஜ் தெரிய வாய்ப்பே இல்லை. ஸோ யூனிவர்சலாக அக்செப்டட் நேமிங் ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த நாமன்க்ளேச்சர் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் டிஃபைன் நாமன்க்ளேச்சர் அப்படின்ற 2 மார்க் கேட்பாங்கம்மா. இந்த ப்ராசஸ் ஆஃப் அசைனிங் சயின்டிஃபிக் நேம்ஸ் டு அனிமல்ஸ் ஆர் டாக்ஸானமிக் குரூப் இஸ் கால்ட் நாமன்க்ளேச்சர் அப்படின்ற 2 மார்க் எழுதிருங்க. நாமன்க்ளேச்சர் பெயரிடும் முறைகள் என்றால் என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசத்துக்கு நம்ம சயின்டிஃபிக் அறிவியல் பெயரிடுதல், அறிவியல் பெயர் வைக்கிறதுக்கு பேர் தான் நாமன்க்ளேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த அறிவியல் பெயர் எப்படி வைக்கிறது அப்படின்னா 2 நேம்ஸ் வர மாதிரி வைப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜெனரிக் நேம் அண்ட் ஸ்பீசிஸ் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வரக்கூடியது ஜெனரிக் நேம், ஜீனஸ் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டாக வரக்கூடியதை வந்து ஸ்பீசிஸ் நேம்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மனிதனுக்கு வந்து நம்ம சயின்டிஃபிக் நேம் கொடுத்துருக்கோம். என்ன நேம்? ஹோமோசாப்பியன்ஸ். இதில் ஹோமோ அப்படின்றது வந்து ஜெனரிக் நேம், சாப்பியன்ஸ் அப்படின்றது வந்து ஸ்பீசிஸ் நேம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெரிப்ளனேட்டா அமெரிக்கானா அப்படின்ற கரப்பான் பூச்சி. இதில் பெரிப்ளனேட்டா அப்படின்றது ஜீனஸ் நேம், அமெரிக்கானா அப்படின்றது ஸ்பீசிஸ் நேம். இந்த ஸ்பீசிஸ் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சயின்டிஸ்டோட பேராக இருக்கலாம், அல்லது அந்த கண்ட்ரியோட நேமாக இருக்கலாம். ஒரு கண்ட்ரியோட நேமாக இருக்கலாம், அல்லது சயின்டிஸ்டோட நேமாக இருக்கலாம். இதில் இந்த பெரிப்ளனேட்டா அமெரிக்கானா அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கானா அப்படின்றது வந்து கரப்பான் பூச்சி வந்து அமெரிக்காவில் உருவானதுனால அமெரிக்கானா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க நம்ம ஹவுஸ் பிளே எடுத்துட்டிங்கன்னா என்ன சொல்லலாம்? மஸ்கா டொமஸ்டிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் தட், நம்ம மேங்கோ ட்ரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஞ்சிஃபரா இண்டிகா அப்படின்பா. இந்தியாவில் உருவாதனால அது இண்டிகா அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். சரி, கிளாஸிஃபிகேஷனோட நீட்ஸ் என்ன அப்படின்றத ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஏன் டீச்சர் கிளாஸிஃபை பண்ணணும், எதுக்காக அதுக்கு சயின்டிஃபிக் நேம் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஆர்கானிசத்தை பற்றியும் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், அதோட யூனிக் கேரக்டர்ஸ், தனித்தன்மையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த நேமிங் அண்ட் கிளாஸிஃபிகேஷன்லாம் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் ஆல்சோ இன்டர் ரிலேஷன் அமாங் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ். ஒரு ஆர்கானிசத்துக்கும் இன்னொரு ஆர்கானிசத்துக்கும் இடையே என்ன ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அண்ட் தென் அதோட ஒவ்வொரு யூனிக் கேரக்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் நம்ம ஒவ்வொரு அனிமலையும் கிளாஸிஃபை பண்ணி ஒவ்வொரு ஆர்டரில் ஒவ்வொரு ஃபேமிலியில் நம்ம வரையறுத்து வச்சுருக்கோம். It plays a vital role in the arrangement of known species based on their similarities and dissimilarities. Numerous characters such as morphology, genetic information, habitat, feeding pattern, adaptation, evolution, etc. are examined before an organism is named. ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கு நம்ம நேமிங் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன கேரக்டர்லாம் மைண்டில் எடுத்துகிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் கேரக்டர்னு சொல்லக்கூடிய மார்ஃபாலஜி, புறத்தோற்றம் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, இது புறத்தோற்றத்தின் அடிப்படையில் இது எப்படி இருக்குது, பறக்குமா பறவைகள், ஊர்ந்து செல்லுமா ரெப்டைல்ஸ்,
நீர்லையும் நிலத்துலையும் இருக்குமா ஆம்பிபியன்ஸ். அப்போ அதோட எக்ஸ்டர்னலாக அதோட அப்பியரன்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் அப்படிங்கிற போது இறகு இருக்கா அப்படின்னா என்ன சொல்கிறோம், பறவைகள் அப்படின்னு சொல்கிறோம். அதே பூச்சிக்கும் பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது, இன்செக்ட்ஸுக்கும் இறக்கை இருக்குது. இப்போ ரெண்டையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, அதுலேயும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும், இன்வெர்டபிரேட்டா வெர்டபிரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்ஃபாலஜி ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை எப்படி ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்துது, என்ன விதமான ஜெனட்டிக் கோட் உள்ளுக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றதையும் நம்ம நேமிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணணும். தென் ஹேபிடேட், எந்த விதமான ஹேபிடேட், எந்த வாழிடத்தில் அது வாழுது, தரையில் இருக்கா தண்ணியில் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். அல்லது போத் ரெண்டு கேரக்டர்லையுமே, தரையிலையும் வாழும் சில விலங்கினங்கள், தண்ணீர்லையும் வாழும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், ஆம்பிபியன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லலாம், ஃப்ராக் எல்லாம் எடுத்துக்கலாம். இதுமாதிரி ஃபீடிங் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட் ஆட்டோட்ரோபிக் இருக்குது, ஹெட்டிரோட்ரோபிக் இருக்குது, சாப்ரோஃபைட்டிக் இருக்குது, அதிலே ஹாலோசோயிக், இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். தன்னோட உணவை தானே தயாரித்து கொள்ளக்கூடிய உயிரினங்களும் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதர் ஆர்கானிசத்தை சார்ந்திருக்கக்கூடியதும் இருக்குது. இப்போ பாக்டீரியா ஃபங்கை டீகம்போசஸாக ஆக்ட் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ஃபீடிங் பேட்டர்னையும் எடுத்துக்கலாம். இன் அடிஷன் டு திஸ் ஃபீடிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு அனிமலும் ஒவ்வொரு விதமான சாப்பாடை எடுத்துக்கிறோம். கார்னிவோர்ஸ் இருக்குது, ஹெர்பிவோர்ஸ் இருக்குது, ஆம்னிவோர்ஸ் இருக்குது, அதாவது ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ். அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பிளான்ட் ஈட்டிங் அனிமல் அண்ட் போத் ஈட்டிங் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இந்த மாதிரி ஃபீடிங் பேட்டர்னையும் பேசிஸாக வச்சுட்டு நம்ம நேமிங் கொடுக்குறோம். தென் அடாப்டேஷன், ஹவு தே அடாப்ட் தெம்செல்ஸ், ஒவ்வொரு ஆர்கானிசமும் எப்படி தன்னை அடாப்ட் பண்ணிவிட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு, அந்த பர்டிகுலர் ஹேபிடேட் அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தன்னை எப்படி அடாப்ட் பண்ணிட்டு வாழுது, அதையும் எடுத்துக்கிறணும். தென் எவல்யூஷன், பரிணாமம், எப்படி ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறை உருவானுச்சு. இப்போ வி ஆர் கம்மிங் ஃப்ரம் மங்கின்னு சொல்கிறோம் இல்லையா, மங்கிலேருந்து எவாலுவேட் ஆகி தான் ஹியூமன் பீயிங் உருவானாம். இப்போ ஹைரகோத்தீரியம், ஈக்குவஸ், இயோகிப்பஸ், இது எல்லாமே எதோட நேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸோட எவல்யூஷனில் வரக்கூடிய நேம். ஹைரகோத்தீரியம், ஈக்குவஸ், இயோகிப்பஸ், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஒரு ஹார்ஸ் அப்படின்றது அதுக்கு முன்னாடி என்ன நேமில் அழைக்கப்பட்டது, அந்த ஹார்ஸ் எப்படி எவாலுவேட் ஆணுச்சு, ஒரு குதிரை எப்படி எவாலுவேட் ஆணுச்சு, இப்படி ஒவ்வொரு ஆர்கானிசத்தோட எவல்யூஷனையும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி இவ்வளோ பேசிஸையும் வச்சுட்டு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் நம்ம நேமிங் கொடுக்குறோம். ஒரு சாதாரண ஒவ்வொரு அனிமலாக இருக்கட்டும், பிளான்ட்டாக இருக்கட்டும், அதுக்கு எப்படி நாமன்க்ளேச்சர் நேம் கொடுக்குறோம் அப்படின்னா இவ்வளோதை பேஸ் பண்ணி தான் நம்ம நேமிங் கொடுக்குறோம். எதெல்லாம் பேஸ் பண்ணி நேமிங் கொடுக்குறோம், நியூமரஸ் கேரக்டர்னு சொல்லியிருக்காங்க, நிறைய கேரக்டரை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். மார்ஃபாலஜி, ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், ஹேபிடேட், ஃபீடிங் பேட்டர்ன், அடாப்டேஷன், எவல்யூஷன், இது எல்லாமே பேஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன கொடுக்குறோம், இதை எக்ஸாமின் பண்ணி ஆஃப்டர் தட் we are giving the name. One of the primary responsibility of systematic biology is the development of biological nomenclature and classification. Nomenclature is not an end to systematics and taxonomy, but it is necessary in organizing information about biodiversity. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒன் ஆஃப் த பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி, தலையாய கடமை என்ன of systematic biology is the development of biological nomenclature and classification. பெயரிடும் முறைகளையும் வகைப்படுத்தும் முறைகளையும் உருவாக்குதல் இந்த அறிவியல், அதாவது இந்த சயின்டிஃபிக் மெத்தடில் முக்கிய பொறுப்புகளில் ஒன்றாகும். நான் நேமிங் கொடுக்கறது மட்டுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கிடையாது. நேமிங் கொடுக்கறது மட்டுமே வகைப்பாட்டியலோட ஒரு முடிவுன்னு சொல்லிட முடியாது. அப்போ என்ன டீச்சர் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரினை பல்வகமை சார்ந்த, அதாவது நாம் பயோடைவர்சிட்டி சார்ந்த எல்லா தகவல்களையும் நம்ம உருவாக்குறதுக்கு இந்த நேமிங், அந்த நாமன்க்ளேச்சர் அப்படின்றது மிக மிக முக்கியம். ஸோ இப்போ ஹவு டு கன்சர்வ் த பயோடைவர்சிட்டி, கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா. நிறைய அனிமல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன், அழிவின் விளிம்பில் இருந்துக்கிட்டு இருக்கு. நிறைய விலங்குகள் பார்த்தீங்க அப்படின்னா அழிஞ்சே போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் கன்சர்வ் பண்ணுறதுக்கு, இதை பற்றி எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நாமன்க்ளேச்சர் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Nomenclature functions to provide names for all taxa at all levels in the hierarchy of life. Naming of organism is done based on the guidelines of International Code of Zoological Nomenclature. The scientific names ensure that each organism has only one name. இப்போ இந்த யாரை பேஸ் பண்ணி தான் இந்த நேமிங் கொடுக்குறாங்க அப்படின்னா,
ICZN அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன டீச்சர் ICZN அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் சுவாலஜிக்கல் நாமன்க்ளேச்சர். அவங்களோட வழிகாட்டுதலோட அடிப்படையில் தான் ஒவ்வொரு விலங்குக்கும் அவங்க நேம் கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு உயிருக்கும் ஒரே ஒரு பெயர் தான் வைக்கணும். அதுக்கு மேலே 2 நேம்ஸ் எல்லாம் கூப்பிடக்கூடாது. மனிதன் அப்படின்னா நீங்கள் தோன்னா இனிமேன் எப்படி வேணால் கூப்பிட்டுக்கோங்க, கிசா அப்படின்னு. ஆனால் சயின்டிஃபிக் நேம்னு வரும்போது வேர்ல்டு வைடு உலகளாவியா ஒரே பேர் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸ். அதே மாதிரி மாமரத்தை நீங்கள் என்ன வேணால் பேர் ஒவ்வொரு நாட்டில் சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து நம்ம வெங்காயம் அப்படிம்போம். அதிகப்படியாக போனால் ஆனியன் சொல்லுவோம். இப்போ ஹிந்திக்காரன் வந்து பியாஸ் அப்படிம்பான். அடுத்து இன்னொரு நாட்டுக்கு போனேன் இருளி அப்படிம்பான். ஸோ ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிட்றான் இல்லையா. ஒரு சாதாரண வெங்காயத்தை ஒருத்தன் ஆனியன்கிறான், ஒருத்தன் வெங்காயங்கிறான், ஒருத்தன் பியாஸுங்கிறான், ஒருத்தன் இருளின்றான். அப்போ இந்த மாதிரி இவ்வளோ பேர் சொன்னால் கன்ஃபியூஷன் ஏற்படுமா இல்லையா. ஒரு கடையில் போய் நின்றுட்டு எனக்கு 1 கிலோ பியாஸ் கொடு அப்படின்னா ஒன்றும் புரியாது இல்லையா. அதுக்காக நம்ம சயின்டிஃபிக் நேம் சொல்லி கேட்க போகிறதில்ல. இங்கிலீஷ் வந்து நம்ம கற்று வச்சுருக்கோம். இங்கிலீஷை பயன்படுத்தி நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ரிசர்ச்சஸ் எல்லாம் ஒவ்வொரு ஆர்கானிசத்தை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது வேர்ல்டு வைடாக யூனிவர்சலாக ஒரே நேம் இருக்கணும்னு கொண்டு வந்தது தான் இந்த சிஸ்டம். அப்போ என்ன ஆலியம் சீஃபா, அப்போ காமனாக என்ன சொல்லிடுறாங்க ஆனியனை ஆலியம் சீஃபா அப்படின்னு வேர்ல்டு வைடு கொடுத்துட்றாங்க. ஸோ யூனிவர்சலாக ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் ஒரே ஒரு நேம் தான் இருக்கணும், சயின்டிஃபிக் நேம் இருக்கணும். அடுத்து ஒன்வேர்டு இதில் வந்து ICZN கண்டிப்பாக கேட்பாங்கம்மா. எதை பேஸ் பண்ணி வந்து நேமிங் வைக்கிறாங்க ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் சுவாலஜிக்கல் நாமன்க்ளேச்சர். நெக்ஸ்ட் பைனாமியல் நாமன்க்ளேச்சர். பை மீன் 2, நாமன் மீன் நேம். 2 நேம். ஒரு ஆர்கானிசத்துக்கு 2 நேம் கொடுக்கறது பேர் தான் பைனாமியல் நாமன்க்ளேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பயாலஜிஸ்ட் ஃபாலோ யூனிவர்சலி அக்செப்டட் பிரின்சிபல்ஸ் டு ப்ரொவைட் சயின்டிஃபிக் நேம்ஸ் டு நோன் ஆர்கானிசம்ஸ். தெரிந்த ஆர்கானிசத்துக்கு, தெரிந்த உயிரினங்களுக்கு அறிவியலாளர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயரிட்டு இருக்காங்க. அதுதான் பைனாமியல் நாமன்க்ளேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 2 எபித்தட் இருக்கும். ஒன்று ஜெனரிக் நேம், இன்னொன்று ஸ்பெசிஃபிக் எபித்தட். ஸ்பெசிஃபிக் எபித்தட் அப்படின்னா ஸ்பீசிஸ்மா, ஜெனரிக் அப்படின்னா ஜீனஸ். ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜீனஸ், செகண்ட் நேம் வந்து ஸ்பீசிஸ். இந்த சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யார் வந்து பாப்புலரைஸ் பண்ணது அப்படின்னா கரோலஸ் லினேயஸ் கொடுத்துருக்க இந்த பைனாமியல் நாமன்க்ளேச்சர் ஒன் வேர்டில் கேட்பாங்க. யார் இதை பாப்புலரைஸ் பண்ணதுன்னா கரோலஸ் லினேயஸ். இப்போ நிறைய எக்ஸாம்பிள் பைனாமியல் நாமன்க்ளேச்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பீ பவுல்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் பேர்ட், தேசிய பறவை இருக்கு இல்லையா. தேசிய பறவை என்ன அப்படின்னா பாவோ கிறிஸ்டேட்டஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் அனிமல் வந்து டைகர், உங்களுக்கு தெரியும், பேந்த்ரா டைக்ரிஸ். அதே மாதிரி தமிழ்நாடோட ஸ்டேட் பேர்டு, நம்ம மாநில பறவை அப்படின்னா மரகத புறா சொல்லுவீங்க இல்லையா, எமரால்டு டவ். அதோட சயின்டிஃபிக் நேம் வந்து சால்கோபாப்ஸ் இண்டிகா. இந்த மாதிரி நிறைய பைனாமியல் நாமன்க்ளேச்சர் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். அடுத்து ட்ரைனாமியல் நாமன்க்ளேச்சர், முப்பெயரிடு முறை. இதை கொண்டு வந்தவங்க யார், இதை யார் ப்ரப்போஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹக்ஸ்லி அண்ட் ஸ்ட்ரிக்லாண்ட். 1 மார்க்கில் கேட்கலாம். ட்ரைனாமன் அப்படின்னா ட்ரைனா என்ன 3 நேம்ஸ் இருக்கும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஜெனரிக் நேம், ஃபர்ஸ்ட் நேம். செகண்ட் நேம் வந்து ஸ்பீசிஸ் நேம். தேர்ட் நேம் வந்து சப் ஸ்பீசிஸ் நேம். ஸ்பீசிஸ்லேயே நிறைய ஸ்பீசிஸ் வரும்போது அதை சப் ஸ்பீசிஸாக கன்சிடர் பண்ணி 3 நேமிங் வைக்கிறாங்கம்மா. அதனால தான் அதுக்கு பேர் ட்ரைனாமியல் நாமன்க்ளேச்சர். கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹக்ஸ்லி அண்ட் ஸ்ட்ரிக்லாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. when the member of any species which have large variations, அப்போ ஒரு ஸ்பீசிஸில் நிறைய வேரியேஷன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் அங்கே என்ன சிஸ்டம் கொண்டு வந்துடுறாங்க, ட்ரைனாமியல் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பேசிஸ் ஆஃப் டிஸ்சிமிலாரிட்டி த ஸ்பீசிஸ் கெட் கிளாசிஃபைடு இன்டு சப்ஸ்பீசிஸ். அந்த ஸ்பீசிஸ்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, சப்ஸ்பீசிஸ்க்கு நேம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இட் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பைனாமியல் நாமன்க்ளேச்சர் சிஸ்டம் which has an addition of subspecies. All the 3 names are set in italics. எதில் தான் எழுதுவாங்க அப்படின்னா இட்டாலிக்ஸில் தான்மா எழுதுவாங்க. ஜெனரிக் நேம் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டலைஸ்டு இருக்கும். இப்போ ஒன் மோர் திங், இப்போ கையால் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமோசெப்பியன்ஸ்னு எழுதும்போது கையில் எழுதணும் அப்படின்னா ஹோமோவை தனியாக, சாப்பியன்ஸை தனியாக அடிக்கோடிடணும், அண்டர்லைன் பண்ணிடணும் செப்பரேட்டாக. அப்படி இல்லை நம்ம வந்து கம்ப்யூட்டரைஸ்டு வேறு ஏதாவது எழுதுகிறோம், டைப் ஃபார்மில் எழுதுகிறோம் அப்படின்னா இட்டாலிக்ஸில் மட்டும்தான் நம்ம சயின்டிஃபிக் நேமை யூஸ் பண்ணணும். நார்மல்
பாண்டில் யூஸ் பண்ணக்கூடாது, இட்டாலிக்கில் தான் யூஸ் பண்ணணும். சீகியர் ஜெனரிக் நேம் அண்ட் தென் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீனஸாக இருந்தது அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல் லெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமோசெப்பியன்ஸ் அப்படின்னா ஹச் வந்து ஹோமோ அப்படின்றதுக்கு ஹச் ஆல்வேஸ் கேபிட்டலில் தான் இருக்கணும். சாப்பியன்ஸ்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பீசிஸ், அதில் எஸ் ஸ்பீசிஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டர் மைண்டில் வச்சுக்கோங்க. ஜீனஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்கணும், ஸ்பீசிஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டராக இருக்கணும். அது ஈவன் கண்ட்ரியை டினோட் பண்ணக்கூடிய பைனாமியல் நாமன்கிளேச்சராக இருந்தாலும் சரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேஞ்சிஃபெரா இண்டிகா, நம்ம மாங்காய் ட்ரீயை எடுத்துக்கிறோம், மேங்கோ அப்படிங்கும்போது மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னு சொல்லுவீங்க. மேஞ்சிஃபெரா கேபிட்டல் எம் கொடுத்துருவீங்க ஜீனஸ்க்கு. அடுத்து இந்தியாவை மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இண்டிகான்னு கொடுத்துருப்பாங்க. நான் வந்து கண்ட்ரி நேம் மிஸ் கேபிட்டலில் எழுதக்கூடாது. இங்கே அது என்னது ஸ்பீசிஸ் நேம். அப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னா ஐயை வந்து ஸ்மாலில் தான் நீ போடணும். அப்போ ஆல்வேஸ் ஸ்பீசிஸ் நேம்னா வந்து ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்மால் லெட்டர், ஜீனஸ் நேம்னா ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஹேண்ட் ரிட்டனாக எழுதுனா தனித்தனியாக என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்பீசிஸை தனியாக ஜீனஸை தனியாக அண்டர்லைன் பண்ணிடணும். எக்ஸாம்பிள் கார்வஸ் பிளண்டன்ஸ் ட்ரைனாமியல் நாமன்கிளேச்சருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, கார்வஸ் ஸ்பிளண்டன்ஸ் அப்படின்னா வந்து க்ரோ, நம்ம காகம் சொல்லுவோம் இல்லையா, காகத்தோட அறிவியல் பெயர் வந்து கார்வஸ் பிளண்டன்ஸ். நெக்ஸ்ட் டாட்டா நைமி. அது என்ன டீச்சர் டாட்டா நைமி அப்படின்னா வந்து டாட்டா நைமினா ஒன்றும் கிடையாது, ஸ்பீசிஸ் நேமும் ஜீனஸ் நேமும் ஒரே நேமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் டாட்டோனைமி. ஜெனரிக் நேமும் ஸ்பீசிஸ் எபித்தட்டும் சேமாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன டாட்டோனைமி. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நாஜா, கிங் கோப்ரான்னு சொல்லுவோம் இல்லையா, இண்டியன் கோப்ரா, நாகப்பாம்பு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து டாட்டோனைமி சொல்லலாம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கட்லான்னா கெண்டை மீன் இருக்கு இல்லையா, அப்போ கட்லா அப்படின்னா என்னது ஸ்பீசிஸ் நேமும் வருது, ஜீனஸ் நேமும் வருது. ஜீனஸ் நேம் ஸ்பீசிஸ் நேம் ரெண்டுமே கட்லான்னு வந்திருக்கு. அப்போ அதை என்ன சொல்லலாம், டாட்டோனைமின்னு சொல்லலாம். அதே மாதிரி நாஜா ஜெனரிக் நேமும் நாஜா, ஸ்பீசிஸ் எபித்தட்டும் என்னது நாஜா. ஸோ அதை என்ன சொல்லலாம், டாட்டோனைமிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் பார்த்துக்கோங்கம்மா. ப்ராக்டிஸ் ஆஃப் நேமிங் த அனிமல்ஸ் இன் விச் ஜெனரிக் நேம் அண்ட் ஸ்பீசிஸ் நேம் ஆர் த சேம் இஸ் கால்டு டாட்டோனைமி. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நாஜா. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் வரும். ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர், பேசிக் ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர். பெயரிடு விதிமுறைகளோட அடிப்படை விதி என்ன அப்படின்னு கேட்கலாம். பெயரிடு முறைகளில் உள்ள அடிப்படை விதி என்ன அப்படின்னு கேட்கலாம். நம்ம பிஃபோராக பார்த்த பாயிண்ட்ஸ் நாம அதை அப்படியே திருப்பி பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னதான் இருக்கணும் அப்படின்னா இட்டாலிசைஸ்டில் தான் இருக்கணும். ஹேண்ட் ரிட்டனாக இருக்கும்போது ஸ்பீசிஸை தனியாக ஜீனஸை தனியாக அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். ஜீனஸ் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே ஆல்பபெட் ஷுட் பி இன் அப்பர் கேஸ்னால் என்னது கேப்ஸில் இருக்கணும், கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். தேர்ட் பாயிண்ட், ஸ்பீசிஸ் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லோயர் கேஸ்னால் ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆஃப் எனி 2 ஆர்கானிசம் ஆர் நாட் சிமிலர். 2 ஆர்கானிசத்துக்கு ஒரே நேம் வந்து கண்டிப்பாக இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. நேம் ஆர் அப்ரிவேட்டட் நேம் ஆஃப் சயின்டிஸ்ட் who first publishes the scientific name may be written in after the species name along with the year of publication. For example, lion. இப்போ சிங்கத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெலிஸ் லியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த சிங்கத்துக்கு வந்து பைனாமியல் நாமன்கிளேச்சர் சொன்னவர் யார் அப்படின்னா லின்னேயஸ். எந்த வருஷம் சொன்னார் அப்படின்னா 1758 சொன்னார். ஸோ அந்த நேம் பைனாமியல் நேம் எழுதும்போது பெலிஸ் லியோ லின், அது யார் வந்து கண்டுபிடிச்சாங்களோ அவங்களோட நேமையோ அல்லது அவங்களோட ஷார்ட் ஃபார்மையோ வந்து ஷார்ட்டாக ஒரு 2 வேர்டு அல்லது ஒரு லெட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லயனுக்கு பெலிஸ் லியோ லின் 1758 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இயர் ப்ளஸ் அவரோட நேமோட ஷார்ட் ஃபார்மை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைனா பெலிஸ் லியோ எல் 1758 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்பீசிஸை வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஸ்பீசிஸை வந்து கண்ட்ரியோட நேம்லேயோ அல்லது அந்த கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டோட நேம்லேயோ கூப்பிடுவாங்க, மேபி வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் நேமிங். அந்த மாதிரி இருக்கும்போது சயின்டிஸ்டோட நேமில் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்பீசிஸை வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் லெட்டர் வந்து ஐ அல்லது I அல்லது AE அந்த மாதிரி முடியும். ஸ்பீசிஸோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் த ஸ்பீசிஸ் நேம் இஸ் ஃப்ரேம்டு ஆஃப்டர் எனி பர்சன், யாரோ ஒருத்தரோட பேரோட கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் சேர்த்து கூப்பிட்றாங்க அப்படின்னா அங்கே லாஸ்ட் லெட்டர் என்னவாக இருக்கும்,
ஒரு சிங்கிள் ஐயாக இருக்கும், அல்லது டபுள் ஐயாக இருக்கும், அல்லது ஏஇ அப்படின்னா அந்த வேர்டு வந்து அந்த ஸ்பீசிஸ் வந்து முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நியூ ஸ்பீசிஸ் ஆஃப் கிரவுண்ட் டுவெல்லிங் லிசார்ட், நிலத்தில் இருக்கக்கூடிய பல்லி இருக்கு இல்லையா, சிர்டோ டாக்டைலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளியை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா வரதகிரி அப்படின்ற சயின்டிஸ்ட். அதனால் அந்த பள்ளிக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிர்டோ டாக்டைலஸ் வரதகிரியை அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த வரதகிரியை அப்படின்றது என்ன, வரதகிரி அப்படின்றது வந்து சயின்டிஸ்டோட நேம், ஸ்பீசிஸோடு அதை ஆட் பண்ணுறதுனால டபுள் ஐ வந்து அங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பேசிக் ரூல்ஸ் ஆஃப் நாமன்க்ளேச்சர்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நாமன்க்ளேச்சர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். நாமன்க்ளேச்சர் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஐசிஇசட்என், அது இம்பார்ட்டன்ட் 1 மார்க்மா. அடுத்து நாமன்க்ளேச்சர், டிஃபைன் நாமன்க்ளேச்சர் வந்து ஒரு 2 மார்க். அண்ட் தென் பைனாமியல் நாமன்க்ளேச்சர் செப்பரேட் 3 மார்க். ட்ரைனாமியல் நாமன்க்ளேச்சர் செப்பரேட் 3 மார்க். பைனாமியல் நாமன்க்ளேச்சரை யார் சொன்னாங்க, கரோலஸ் லின்னேயஸ் 1 மார்க். அதே மாதிரி ட்ரைனாமியல் நாமன்க்ளேச்சரை ஸ்ட்ரிக்லாண்ட் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஹக்ஸ்லி அவங்க 2 பேரும் சொல்லியிருப்பாங்க, அது ஒரு 1 மார்க். ஃபைனலாக ரூல்ஸ் ஆஃப் நாமன்க்ளேச்சர் வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். Thank you students. Thank you to all.